பாஜகவில் வந்து கணக்கெடுப்பு நடத்தலாம்ங்கிறத பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த கணக்கெடுப்பின் ஆதாரப்படி, ஜாதிவாரி கணக்கெடுப்பின் ஆதாரப்படி நீங்கள் வந்து இடஒதுக்கீடை மாற்றுறதுங்கிறது இயலாத காரியம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலைப்பாடை தான் அவங்க வச்சுட்ருக்காங்க. இதையே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 இயராகவே, அதாவது 2024 மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதமோ அவர் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு இதில் பாரத் ஜோடோ யாத்ரா 2ல் பாரத் ஜோடோ நியாய யாத்திராவில் 2ல் யாரோ ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு உன்னுடைய இது என்ன ஜாதி என்ன, நீ ஓபிசியா இங்கே வா அப்படின்லாம் சொல்லி கேவலப்படுத்தலையா ராகுல் காந்தி? அப்போலேருந்து நான் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தே ஆர் வெரி கிளியர். அதாவது எப்படி நம்ம வந்து எஸ்சி எஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கரெக்டான அந்த இடஒதுக்கீடு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா ஓபிசி நம்ம கொடுத்தது தான், சப்சிக்வெண்ட்லி கொடுத்தது தான். ஆனால் அந்த ஓபிசி எவ்வளோ உண்மையிலே இருக்கிறாங்க, ஓபிசியை தவிர மற்ற சமூகங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாதுங்கிறதுனால அதை ஓரளவுக்கு கணக்கெடுத்துட்டிங்கன்னு சொன்னால் யார் யார் பின்தங்கியவர்கள்ங்கிறது, அதாவது நம்ம கொள்கை முடிவுகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஏன் இப்போ கையில் எடுக்கிறாங்க? உங்கள்கிட்ட கேள்வி அதுதான். பாஜக ஏன் இன்றைக்கி கையில் எடுத்தது அப்படின்னா, நீங்கள் அதே ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டே கொட்டிக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் சும்மா இருக்கணுமா? நாங்களும் அதே ஆயுதத்தை கையில்